ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து நிவினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இப்ப யமுனா வந்து கேக்குறாங்க, உண்மைக்குமே அவர் வருவாரா இல்லையாக்கா? எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை. நீ மறுபடியும் எனக்கு வந்து ஒரு தப்பான ஹோப் கொடுத்துட்டல அப்படின்னோடனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு வேற எதனாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா தானோடனே அவரோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நீ போய் உட்காரனோடனே, இப்ப விஜயும் யமுனாவும் போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து யமுனா கிட்ட சொல்றாரு, இல்ல உங்க அக்கா வந்து நிவினை கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணா. ஆனா நிவின் இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவன் அப்பவே எங்கேயோ போயிட்டான். ஆனா அவன் கோயிலுக்கு வரமாட்டான். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்குள்ள விஜய் வந்து இங்க யமுனா கிட்ட பேசுறாரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஹாஸ்பிட்டல்ல நான் உன்ட்ட சொன்னது வந்து உனக்கு புரியுதுல்ல? உங்க அக்கா நீ எதனாச்சும் செஞ்சுருவியன்னு பயத்துல தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காளே தவிர, உனக்கு வந்து ஒரு தப்பான ஹோப் குடுக்கணும்லாம் இல்ல. அவ வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுட்டால, அத அப்படியே லீட் பண்ணி உனக்கு நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாரி ரிஜிஸ்டர வந்து இங்க கூட்டிட்டு வந்து நான் வந்து உனக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணி வைக்கிறேன். நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கு முன்னாடி நீ தப்பா எந்த இதுவும் எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாம இது வந்து காவேரிக்கு தெரியவே வேண்டாம். அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, யமுனா வந்து ரொம்ப கேஷுவலா ஆயிடுறாங்க. எந்திரிச்சு போய் காவேரி கிட்ட வாக்கா வரதா வரலல்ல வா போவோம்ன்னு சொல்லிட்டு வெளியில போனோனே, இப்போ காவேரிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன இவ இவ்ளோ கேஷுவலா போறா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப விஜய் கிட்ட வந்துட்டு காவேரி வந்து கத்துறாங்க. நீங்க தானே நிவினுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வேணாம்னு சொன்னீங்கன்னோனே, விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரி சொல்றாங்க, ஆமா நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. நீங்க உங்க வாக்க வந்து நீங்க நிறைவேத்தவே முடியாது. இன்னும் 30 நாள்ல நிவினுக்கும் யமுனாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்லாட்டி என் பேரு காவேரி இல்லடா அப்படின்னோனே, காவேரி அப்படியே பார்க்குறாங்க. இல்லங்க இந்த மாரி சபதம்லாம் போடும்போது அப்படிதானே சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோனே, காவேரிக்கு அப்படியே கோவமா வருது. டென்ஷன் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஆர்வக் கோளாறுன்னு சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய பார்த்து, இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப காவேரி வெளியில போய் யமுனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப கூலா சாவிய தூக்கி போட்டு விளையாண்டுட்டே அப்படியே கேஷுவலா வராரு. பாரு நம்ம எவ்வளோ டென்ஷனா நிக்கிறோம். இவர் எப்படி வர்றாருன்னோனே, இப்ப விஜய் வந்து காவேரி பார்க்கிறத பார்த்தோனே அப்படியே நார்மலா அப்படியே வர்றாரு. என்ன அப்படின்னோனே, இப்போ உடனே கா இவங்க யமுனா என்ன சொன்னாங்கன்னா, ஏன்க்கா நான் வந்து கேஷுவலா தானே இருக்கிறேன். வா வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே யமுனா உள்ள ஓடுறாங்க. இப்ப காவேரி யமுனா யமுனான்னு பின்னாடியே ஓடுறாங்க. விஜய் கைய பிடிச்சு இழுக்குறாரு. என்ன பிரச்சனை உனக்கு? அவ சும்மா தானே இருக்கிறா. நீயே அவள கன்ஃப்யூஸ் பண்ணி அவ மறுபடியும் தப்பா முடிவு எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிருவ போல. அவள ஃப்ரீயா விடு அப்படின்னு சொன்னோனே, இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 30 நாள்ல எப்படினாச்சும் நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருவேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நிவின கன்வின்ஸ் பண்ணது பதிலா யமுனாவே கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துலேருந்து வெளியில கொண்டு வந்துரலாம்ல அப்படின்னோனே, அதுதான் பண்ணலாம். ஏன்னா நிவினும் பாவம் தான். ஆனா யமுனா அதுக்குன்னா சரியா நம்ம சொல்றத கேட்க மாட்டா. இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனோனே, இப்ப விஜய் போய் உட்காந்து யோசிக்கிறாரு நடந்தது எல்லாத்தையும். பேசாம அவரே மொபைல் எடுத்து நிவினுக்கு கால் பண்றாரு. நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை காவேரி தான் நமக்கு விஜய் நம்பர்லேருந்து கால் பண்றாளோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. 2வது வாட்டியும் கால் பண்ணும்போது நிவின் அட்டெண்ட் பண்ணி ஹலோன்னு சொல்லும்போது, அங்க காவேரி வந்துடுறாங்க. காவேரிய பார்த்தோனே விஜய் பேச மாட்டேங்கிறாரு. மொபைல் அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரி போன பிறகு பேசுறாரு. அப்போ அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நிவின் என்ன சொல்லிடுறாருன்னா, "இங்க பாரு காவேரி என்ன மன்னிச்சிரு. உன் தங்கச்சி விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத" அப்படிங்கிற மாரி பேசினோனே, இப்ப விஜய் வந்து நிவின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, "நீங்களா? அப்ப நீங்களும் ஸ்பாட்ல இருந்தீங்களா?" ஆமா." அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நம்ம நேர்ல பார்த்து பேசலாமா? உங்ககிட்ட பேசணும். நான் லொகேஷன் சென்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நிவினும் விஜயும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "நீங்க தானே எனக்கு வந்து காவேரிய சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுனீங்கன்னோனே" விஜய் என்ன சொன்னா, "ஆமா நான் தான் சொன்னேன்னோனே" கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே காவேரியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிவின் கேட்டோனே, "என்னய்யா பெரிய கான்ட்ராக்ட்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.